அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொன்னாங்க, சரி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, 15ஆம் வசனத்தில், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அப்படின்னா என்னங்க, அவர்கள் சொன்ன விதத்தில், அவர்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் அவங்க வெளியில போய் அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொன்னாங்க. இயேசு பற்றி சொல்றாங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன, அவருடைய சரீரத்துக்கு என்ன நடந்தது, அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததுன்னு இவங்க வேற கட்டுக்கதையை அங்க சொல்றாங்க. இது செய்தார்கள். இயேசுவை பற்றி தான் சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய சாட்சி வேறு சாட்சியாக இருந்தது. அது போலித்தனமான ஒரு சாட்சியாக இருந்தது. ஸ்லைடுக்கு போங்க. ஒரு போலித்தனமான ஒரு சாட்சி. They are false witnesses. அது மட்டுமல்ல, என்ன பார்க்கிறோம், அவர்கள் ஒரு கோழையான, அடுத்து ஒரு வசதிக்கான ஒரு சாட்சிகள். They are convenient witnesses, and not only that, they are cowardly witnesses. மூன்று விதமான காரியத்தை சொல்றேன் இவங்களை பத்தி. போலித்தனம், வசதி, கோழைத்தனம். இதுதான் அவங்களுக்கு காணப்பட்டது. இயேசு பற்றி சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? ஏன்னா நான் சொன்னேன்னா என்ன நடந்தது என்பதை நான் சொன்னேன் என்றால் என்னுடைய வேலை போய்விடும், என்னுடைய வசதிகள் போய்விடும், என்னுடைய வாழ்க்கை ஒரு சவாலுக்குள்ளே வந்துவிடும். I will have to face all kinds of risk in my life. So I don't want to talk about Jesus. I may talk about Jesus, but I don't want to say really who he is. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பக்தியின் வேஷம் தரித்து அவருடைய வல்லமையை நிராகரிக்கிற மக்கள். அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவரை நாம் உணர்கிறோம், அவருடைய வல்லமையை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில போலித்தனத்துக்கு அவசியமே இல்லை. நான் சொல்லிவிடுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தைரியமாக நான் சொல்லுவேன். இப்படி சொல்லுகிறவர்கள் தேவை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு என்னுடைய வசதி, ஏன் காரியம், எனக்கு வசதிப்பட்டா இதை நான் செய்கிறேன், எனக்கு என்னுடைய வசதியான அந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வர விருப்பம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அனைவரும் நம்முடைய வசதியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவருக்காக நாம் சாட்சிகளாக இருக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தங்களுடைய வசதிகளெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சவால்களை சந்தித்து தங்களுடைய கழுத்தை கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு என்று கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு இந்த சுவிசேஷமானது பரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவை. கோழைத்தனமாக வாழ்கிறவர்கள் அல்ல, பயந்தாங்கோழிகளாக இருப்பவர்கள் அல்ல. நமக்கு தேவை இன்றைக்கு தைரியமாக ஆண்டவருக்கு என்று நிற்கிறவர்கள் தேவை. இவங்க எத்தனை காவலாளிகள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, அவங்க என்னைக்கு மரித்தார்களோ தெரியல, எத்தனை வருடங்கள் அதுக்கு பிறகு வாழ்ந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதுமாக தங்களை ஏமாற்றிக் கொண்டு தங்களுடைய மனதை அவர்கள் தங்களுடைய மனதில் குத்துகிற காரியத்தை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேனே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த மகாத்மா காந்தி நம்முடைய தேச தலைவர் என்று சொல்லுகிறோம். அவர் தைரியமாக எங்கிருந்து அவருக்கு இந்த விதமான காரியங்கள் போதிக்கப்பட்டது என்பதை அவர் சொல்ல விரும்பலங்க. அவருடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் இயேசுவை பற்றி அவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா அதை பார்க்க முடியும். ஆனா யாராவது எந்த ஒரு தடவையாவது
இயேசுவை பற்றி, இயேசுடைய வல்லமையை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அறிந்து கொண்ட காரியத்தை அவர் சொல்ல விரும்பலை. ஏனென்றால் கோடைத்தனம், ஏனென்றால் தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய விளம்பரம், தன்னுடைய மதிப்பு, இதை நான் இழந்துவிட நான் தயாராக இல்லை. இயேசுவை பற்றி சொல்வேனா எனக்கு இதெல்லாம் போய்விடும் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி இருக்க நாம் அழைக்கப்படலை. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது, நாம் ஒரு கோடைத்தனமான போலியான சாட்சிகளாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை. நாம் எப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஒரு விசுவாசமான சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசமான சாட்சிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியானாலே நிறைந்து அங்கே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை கேலி பண்ணுகிறவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மையத்திலே பேதுரு எழும்பி நின்று, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் அவரை தேவனோ எழுப்பியிருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மை கேலி பண்ணுகிற அந்த மக்கள் மையத்திலே ஆண்டவருக்கென்று எழும்பி நிற்க யார் வருவார்கள்? இதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, அவர்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற வேளையில பேதுருவும் யோவானும் அங்கே செல்கிறார்கள். அழகிய வாசல் என்கின்ற இடத்துல இருக்கிற ஆலயத்துக்கு அவர் செல்கிற வேளையில அந்த இடத்துல ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த சப்பானி அந்த பிச்சை கேட்கிற வேளையில அவரிடத்துல பேதுரு என்ன சொல்கிறார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இன்னைக்கு சாட்சி சொல்றது உங்களுக்கு பிரச்சனையா? சாட்சியா வாழ்வது உனக்கு பிரச்சனையா? முதல்ல ஆண்டவர் உனக்கு என்ன தந்திருக்கிறார் அதை பார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நம்முடைய கரங்களில் ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? இயேசுவின் நாமம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், அந்த நாமத்திலே நாம் நிற்கிற சமயத்தில், அந்த நாமத்திலே நாம் பல காரியங்களை மேற்கொள்ள, ஜெயிக்க நமக்கு அந்த நாமம் அருளப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஒண்ணுமே தேவையில்லை, டிகிரி தேவையில்லை, வேத படிப்பு தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நாம் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று நாம் சொல்லப்படுகின்றோம், அழைக்கப்படுகின்றோம். அதை சொல்லி அந்த மனிதனை அங்கே சொஸ்தமா அடைய செய்தது பொழுது அந்த மனிதன் எழுந்து குதித்து ஓடி அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க அங்கே சென்றான். இவருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவின் பெயரை காட்டுகிற சாட்சிகள், அந்த பெயரை உயர்த்துகிற சாட்சிகள், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை உயர்த்துகிற சாட்சிகள், அதல்ல தங்களை மேன்மைப்படுத்தாமல் இயேசுவை காட்டுகிற சாட்சிகள். இதுதான் நமக்கு இன்றைக்கு தேவை. தங்களை உயர்த்தி காண்பிக்கிற சாட்சிகள் அல்ல, இயேசுவை உயர்த்துகிற சாட்சிகள் இன்றைக்கு தேவை. அது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரத்துக்கு நாம செல்வோம் என்றால், இந்த பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகு அங்கே அவர்களை அங்கே சிறையிலே போட்டு விட்டார்கள். அவர்கள் சிறையில் இருந்த சமயத்தில் அவர்களை சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்த பிறகு அவரிடத்துல சொல்றாங்க, இனிமே இந்த இயேசுவை பற்றி ஒன்றுமே எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அப்ப கட்டளையிட்ட பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க? 20ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை அனுபவித்திருக்கின்றேன். ஆண்டவரை தினமும் தொட்டு பார்க்கின்றேன். ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கின்றேன். இதை குறித்து நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் உண்மையான விசுவாசிகள், வலிமையான விசுவாசிகள், விசுவாசமான விசுவாசிகள், சாட்சிகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தேவை இன்றைக்கு. தைரியமாக இந்த தலைவர்களுக்கு அப்படி பதில் சொன்னவர்கள், அவர்கள் தைரியமான விசுவாசிகள், அவர்கள் கோழையானவர்கள் அல்ல. அவர்களுடைய உள்ளத்திலே அப்படியே இயற்கையாகவே ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு அனுபவம்,
அருமையான தேவ ஜனமே, யாரும் நம்மளை உந்தி தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவரை பற்றி தினந்தோறும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு தைரியப்பட்டு அவருக்குள்ளே வளர்கிறவர்களாக இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நமக்கு வெட்கம் இருக்காது. ஹல்லேலூயா. வெட்கப்படாத சாட்சிகளாக நாம் இருப்போம். அப்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். 3 வருஷத்துக்கு முன்னதாக நான் நாக்பூரிலிருந்து ஜபல்பூருக்கு ட்ரெயினில் போய் கொண்டிருந்தேன். என்னுடைய பக்கத்தில் இருந்தவர் திடீரென்று நான் வாசித்து கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவரான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு. நீங்கள் இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம். இயேசுதான் உண்மையான கடவுள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். இயேசுதான் உண்மையான ஒரே கடவுள் நம்புறீங்களா? இவர் கேட்குறவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பதில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இருக்கும் அதுக்கு பிறகு இருக்கிற சம்பாஷணை. நான் கொஞ்சம் கூட தயங்காமல் ஆமாம், இயேசுதான் உண்மையான ஒரே கடவுள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பேசாமாயிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரே இது, ஏன்பா இவர் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காரு, நீ ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறியா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா? அவர் சொன்னார் ஆமான்னார். அவர் ஆமான்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பெரிய பெருமூச்சு. சரி, ஆனால் இயேசுவை நம்புறவங்க இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. இந்தியாவில் இயேசுவை நீங்கள் நம்பணும்னு யார்ட்டையும் போய் நீங்கள் வலியுறுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாருமே இயேசுவை நம்புறாங்க. பிஜேபி, பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் எல்லாருமே இயேசுவை நம்புறாங்க. பிரச்சனை எங்க வருதுன்னா, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சொல்லுகிற வேளையில் தான் பிரச்சனை வருது. இயேசுவை தவிர வேற நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற போதுதான் பிரச்சனை வருது. அப்ப இவர் இயேசுவை நம்புகிறார். அவர் என்ன கேட்டாரு அந்த கேள்வி, இயேசுதான் கடவுள் நம்புறீங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டேன். அவர் சொன்னார் ஆமா, நான் இயேசுதான் கடவுள் என்பதை மிக அதிகாரப்பூர்வமாக நம்புகிறேன் என்று சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம். அவருடைய கரத்தை குலுக்கி நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பேர் என்னங்க? என்னுடைய பேர் ஸ்ரீனிவாஸ். என்ன செய்கிறீங்க? நான் இந்த ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை நிமித்தமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், எந்த சபையை சேர்ந்தவங்க நீங்கள்? இல்லைங்க, சபையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ தான் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னதாக இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதிலிருந்து இயேசுனுடைய உண்மையான அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்தவனாக நான் அவரையே ஆராதித்து இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் கிளம்பும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே உம்மை பற்றி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பை தாரும். புதிய விசுவாசி, அவருக்கு இருக்கிற துடிதுடிப்பு, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், இயேசுவை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்கிற துடிதுடிப்பு. அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 30ஆம் வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு சீடர்களுக்கு இருந்த தயக்கம் நமக்கும் இருக்கும்னா அவங்க செய்த ஜபத்தை நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். என்ன ஜபம்? உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அனுகிரகம் செய்தருளும். முழு தைரியத்தோடு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொல்வதற்கு எனக்கு தைரியத்தை தாரும் என்கின்ற ஜபத்தை தினந்தோறும் நாம ஜபிக்கிற வேளையில கர்த்தர் நம்ம ஒரு பெரிய கருவியாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய தலைமுறையிலேயே அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால் முடியும். அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த அனுபவம் இருக்க வேண்டும், அந்த துடிதுடிப்பு இருக்க வேண்டும். விசுவாசமாக வலிமையாக அவருக்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற துடிதுடிப்பு இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஒரு பெரிய சாட்சியாக அவர் பயன்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக யாரையாவது நான் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செல்லும் பொழுது வெறுங்கையனாக நான் செல்ல விரும்பவில்லை. என்னோடு கூட ஒரு கூட்டம் மக்களை என்னுடைய தலைமுறையை நான் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம்.
பயந்து நடுங்கி திகைத்து நம்பிக்கையற்று இருந்த அந்த சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை அநேகர் அப்படிதான் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கு வாழ்கிற இந்த தேசத்தில் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான தயக்கங்கள், சவால்கள், இதன் மையத்தில் எங்களை உம்முடைய சாட்சியாக நிறுத்தும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்திடலும். எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. அந்த ஆழ்ந்த அனுபவங்களை தாரும். ஒரு ஆண்டவரே, ஒரு வாஞ்சியை, ஒரு ஆழ்ந்த வாஞ்சி ஆண்டவரே, தினந்தோறும் நான் யாரிடத்திலாவது உம்மை பற்றி சொல்லுவேன் என்கின்ற அந்த வாஞ்சி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்படி நாங்கள் விரும்பினோம் என்றால் ஆண்டவரே, இந்த துபாய் மட்டுமல்ல, இந்த UAE மட்டுமல்ல, இந்த உலகத்தையே கலக்கிறவர்களாக, இந்த உலகத்தையே மாற்றுகிறவர்களாக நாங்கள் மாறுவோமே ஆண்டவரே. எங்களை அப்படியாக மாற்றும். எங்களுடைய தேசத்தை நீர் சந்தித்தருளும். எங்களுடைய இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய செய்தியை அறியாத மக்கள், உம்முடைய அன்பை ருசித்து பாராத மக்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனை பேர்கள் ஆண்டவரே நித்தியத்துக்குள்ளே உம்மை அறியாதவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரே உம்மை பற்றி சொல்வதற்கு ஆண்டவரே. எங்களுக்கு அதை செய்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் நீர் தருகிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான வாய்ப்புகளையும் நாங்கள் ஆண்டவரே நழுவி விடாதபடிக்கு நித்தியத்திற்கு நாங்கள் பிரவேசிக்கிற வேளையில எங்களோடு கூட ஒரு கூட்டம் ஜனத்தை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வருவதாக எங்களை மாற்றி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபெனேசர் கடந்த 5 மாதங்களாக தேவன் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. இம்மானுவேலராக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எத்தனை நாட்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன், தன்னை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்குது. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் எத்தனை முறை தேவன் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நாம் நினைத்திருக்கிறோமா? எல்லாம் எனக்கு, என்னுடைய காரியம், நான் என்கிற அந்த காரியத்தை விட்டு ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர், உமது சித்தம் என்ன என்பதை நாம் இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல, எல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை மாத்திரம் நாம் பாடுவோம். யாரும் தயவு செய்து வெளியே எழுந்து போக வேண்டாம். நாம் ஜெபிப்பதற்காக மாசத்துல ஒரு நேரம் தான் கொடுக்கிறோம். அரை மணி நேரம் இருந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு நாயகா, இனி
கொடுத்து யாராவது ஒருவர் ஆவியில் ஏவப்பட்டவர்கள், ஆண்டவரே நாங்கள் சபையாக எங்களை